நாங்கள் எதுக்காக பாஸ்போர்ட் எடுக்கிறோம்னு தெரியாமலேயே நிறைய பேர் எடுத்து வச்சு கொண்டுக்கிறோம். அதுதான் ஒரு உண்மை. ஆனால் அந்த 10 லட்சம் பாஸ்போர்ட்டில் வெறும் 2,30,000 பாஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மீதமாக இருக்கிற 7,70,000 பாஸ்போர்ட்டுமே எங்கேயுமே பயன்படுத்தப்படலைன்னு சொல்லி இலங்கையினுடைய குடிவரவு குடியரசு திணைக்களத்துக்கு வந்து பாஸ்போர்ட்டை வந்து எடுக்காதீங்க. அதை எதுக்காக எடுக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, கடைசியில் எல்லாருமா சேர்ந்து கொடுத்த டார்ச்சர்ல அந்த குடிவரவு குடியரசு திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளரே மனுஷன் வேலையே எனக்கு வேண்டாடான்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஓடுற அளவுக்கு இப்போ இலங்கையினுடைய நிலைமை வந்து மோசமாக மாறி இருக்குது. இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தால் இப்போ இலங்கையினுடைய மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாஸ்போர்ட் இருக்குது தானே, எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட், பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் வந்து இலங்கைக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட போது அது சம்பந்தமான இன்னொரு அறிக்கையும், அதே மாதிரி இலங்கைக்குள்ள பாஸ்போர்ட் எடுக்கிற எல்லாருமே நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய லைனுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே நிறைய பேர் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த பாஸ்போர்ட் எடுக்கிற அத்தனை பேருமே நாட்டை விட்டு வெளியேறி போகிறார்கள்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் தான். ஏன்னு சொன்னால் இலங்கையினுடைய அரசாங்கமே, பாராளுமன்றத்தினுடைய ஒரு குழுவே வந்து இப்போ ஒரு பயங்கர ஷொக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்னன்றதையும் அதே மாதிரி அதோடு சம்மந்தப்பட்ட இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தெரியப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, என்ன விஷயம்ன்றதை டீட்டெயிலாக முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கேயே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. எங்களோட நாட்டோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது தானே, அதான் இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களம். அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி லீவு நாள் தவிர மிச்சம் எந்த நாள்லையுமே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 5 மணிலேருந்தே ஒரு மிகப்பெரிய லைன் வந்து அங்கே எப்போவுமே இருக்கும். அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்து இலங்கைக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். கொழும்புக்குள்ளே போய் இறங்கி கொழும்புலேருந்து பத்திரமுள்ள போகிற பஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாக தான் அந்த இடத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கும். ஸோ அந்தளவுக்கு எல்லா மக்களுமே தொடர்ந்தும் சொல்லப்போனால் குறிப்பாக வந்து 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகமான மக்கள் வந்து இலங்கைக்குள்ளே தொடர்ந்துமே பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அப்படி அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து அதிகமான மக்கள் நிறைஞ்சு கொண்டிருக்கிறபடியா இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் பாஸ்போர்ட் வழங்குற எண்ணிக்கையை வந்து தொடர்ந்துமே கட்டுப்படுத்தி கொண்டே வந்தது. அதிகமான பாஸ்போர்ட் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் முதல் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டை விட இப்போ வழங்கப்படுற பாஸ்போர்ட்டின் அளவு வந்து தொடர்ந்துமே குறைஞ்சு கொண்டிருந்தது. அதுக்குள்ள இப்போ என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால் இப்போ இலங்கையினுடைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் ஒரு முக்கியமான அறிவித்தலாக இலங்கை மக்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், இலங்கைக்குள்ள அந்த பாஸ்போர்ட் அச்சிடுற அந்த புத்தகங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறபடியா நாங்கள் இனிமேல் ஒவ்வொரு நாளும் 250 பாஸ்போர்ட்டை மட்டும்தான் மக்களுக்கு வழங்க போகிறோம். அதுலேயும் ஏற்கனவே புக்கிங் முன்பதிவு செய்து வாராக்களுக்கு வந்து நாங்கள் பாஸ்போர்ட்டை வழங்குவோம். முன்பதிவு இல்லாமல் வர மக்கள் வந்து 30 பேருக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு முக்கியமான அறிவித்தலை வந்து இப்போ அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாளும் வழங்கப்பட்டது வந்து ஒவ்வொரு நாளும் 1300 பாஸ்போர்ட் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருந்ததாகவும் இப்போ அதில் 5ல் 1 பகுதி மட்டும்தான் இனிமேல் இலங்கைக்குள்ளே வழங்கப்பட போகுது. இலங்கைக்குள்ளே மொத்தமாகவே இந்த பாஸ்போர்ட் அச்சிடுற புத்தகங்கள் எண்ணிக்கை வந்து குறைவடைஞ்சிட்டு, எதுக்காக குறைவடைஞ்சு சொன்னால், எதுக்காக அரசாங்கம் அதை வாங்காமல் விட்டதுன்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே வந்து பாஸ்போர்ட் பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்துறதுக்கான செயற்பாடுகள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது. அந்த பயோமெட்ரிக் பாஸ்போர்ட்டுக்கான புத்தகங்கள் வரதுக்காக தான், அதை வாங்குறதுக்காக தான் இந்த நார்மல் பாஸ்போர்ட்டுக்கான புத்தகங்கள் வந்து வாங்கப்படாமல் விட்டது. ஸோ அதை என்னதை வந்து அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ 5ல் 1 பகுதியாக வெறும் 250 மட்டும்தான் வழங்குவோம். அதுலேயும் புக்கிங் பண்ண வாராக்களுக்கு வந்து 30 மட்டும் தான் வழங்குவோம்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவித்தில் வந்து இப்போ இலங்கையுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கார்கள். ஸோ யாராவது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு போறீங்கன்னு சொன்னால் இனிமேல் அந்த 30 பேருக்குள்ளே உங்களால் போய் எடுக்க முடியும்னு சொன்னால் மட்டும் போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் புக் பண்ணி போனால் அந்த 220 பேருக்கு வந்து பாஸ்போர்ட் வழங்கப்படும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அறிவித்தில் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அடுத்த ஒரு பக்கம் பாஸ்போர்ட்டை சொல்கிறதுக்கு முதல் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட மக்கள் வந்து ஒரு நாளுமே நின்று கொண்டிருக்கிறார்களானே, அந்த அவ்வளவு பேருமே நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகிறார்கள், பாஸ்போர்ட் எடுத்து வந்து வெளிநாட்டுக்கு போகிறார்கள்னு சொல்லி? 2023ஆம் ஆண்டில் மட்டும் இலங்கையினுடைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தால் மொத்தம் 1 மில்லியன் 10 லட்சத்துக்கு மேலே பாஸ்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அந்த 10 லட்சம் பாஸ்போர்ட்டில் வெறும் 2,30,000 பாஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது.
மீதமாக இருக்கிற 7,70,000 பாஸ்போர்ட்டுமே எங்கேயுமே பயன்படுத்தப்படலைன்னு சொல்லி ஒரு பயங்கர ஷொக்கிங்கான ரிப்போர்ட்டை வந்து இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒரு குழு வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். வெறும் 23 வீதமான பாஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் 2023ஆம் ஆண்டில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. 77 வீதமான பாஸ்போர்ட் வந்து இன்னுமே பயன்படுத்தப்படலைன்னு சொல்லி அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ எங்களோட மக்களோட மைண்ட் செட் வந்து எப்படி மாறிட்டேன்னு சொன்னால், உண்மையாக ஒரு ரியாலிட்டி என்னன்னு சொன்னால், நாங்கள் எதுக்காக பாஸ்போர்ட் எடுக்கிறோம்னு தெரியாமலேயே நிறைய பேர் எடுத்து வச்சு கொண்டுக்கிறோம். அதுதான் ஒரு உண்மை. நிறைய நேரமாக அங்கே போய் லைனில் நின்று இரவு பகலாக அந்த இடத்துலையே படுத்தெலும்பி அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. பத்திரமலைக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் காலையில் 5 மணிக்கு அங்கே போனால் கூட பின்னேரமாகிடும் நீங்கள் திரும்பவும் அந்த பாஸ்போர்ட்டுக்கான அலுவலை முடிச்சுட்டு வரதுக்கு. அதுவும் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்க மாட்டது தெரியாது. அதை அப்ளை பண்ணி ஃபுல் ப்ராசஸையும் முடிச்சுட்டு வரதுக்கே உங்களுக்கு அவ்வளோ நேரம் போயிடும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அந்த லைனில் ஃபுல்லாக நின்று எதுக்காக எடுக்கிறோம்னு தெரியாமலேயே நிறைய பேர் எடுத்துருக்கிறோம். 7,70,000 பேர் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள்னு சொன்னால் ஜோதிச்சு பாருங்கள், 1 மில்லியன் பாஸ்போர்ட்ஸ் வந்து கொடுக்கப்படுறது ஃபுல்லாகவே. அந்த அளவுக்கு நாங்கள் எதுக்காக எடுக்கிறோம்னு தெரியாத நிலைமையில தான் இப்போ வந்து நிறைய பேர் பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறார்கள். ஸோ அதை எடுக்கிறது தப்பு கிடையாது. அதையும் அரசாங்கமே சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நாங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்குறோம், அது எங்களோட நாட்டு குடியுரிமை பெற்ற பிரஜைகளுக்கு வந்து நாங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்கறது எங்களுடைய கடமை. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எங்களால் வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறபடியா அவசரமாக யாருக்காவது பாஸ்போர்ட் தேவையாண்டா மட்டுமே அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவர்கள் யாருமே இப்போதைக்கு இலங்கையினுடைய குடியுரிமை திணைக்களத்துக்கு வந்து பாஸ்போர்ட்டை வந்து எடுக்காதீங்க. அதை எதுக்காக எடுக்காதீங்கன்னு சொல்கிறார்கள்னு சொன்னால், பாஸ்போர்ட்டுக்கு தானே, பயோமெட்ரிக் பாஸ்போர்ட். இப்போ உலகம் முழுக்க வந்து பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டாச்சு. பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் என்ன சொன்னால், எங்களோட பயோமெட்ரிக் தகவல்கள் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கின ஒரு பாஸ்போர்ட். இதை பற்றின ஒரு தனி வீடியோ வந்து நான் ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணுறேன். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக யார் யார் எடுக்கணும், இல்லாட்டி எல்லாருமே திரும்பவும் பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி எடுக்கணுமான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இந்த பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் தொடர்பாக வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்து கொண்டு இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து நான் அடுத்ததாக இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முதல் இப்போ சிம்பிளாக வந்து ஒரு ஒன்லைனில் வந்து சொல்லிடுறேன். இந்த பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் இருந்தால் என்னென்னு சொன்னால், எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், அதே மாதிரி எங்களுடைய கண்கள், அது சம்பந்தமான பயோமெட்ரிக் சம்பந்தமான தகவல்களை உள்ளடக்கி இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பாஸ்போர்ட். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கார்கள். எல்லா நாடுகளுமே மொத்தமாக அதுக்கு வந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி தான் இலங்கையும் அந்த பாஸ்போர்ட்டுக்கு மாறணும்னு சொல்லி அரசாங்கம் என்ன பண்ணதுன்னு சொன்னால், இந்த வருஷம் ஜூலை மாதத்துக்காக கிட்டத்தட்ட 50 லட்சம் பாஸ்போர்ட் அந்த புத்தகங்களை வந்து வாங்குறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருந்தது. ஆனால் என்ன ஆகிட்டேன்னு சொன்னால், அந்த ஜூலை மாதத்தில், இந்த வருஷம் ஜூலை மாதத்தில் வர வேண்டிய அந்த 50 லட்சம் பாஸ்போர்ட்டும் வந்து வராததால், அது அக்டோபர் மாதம் தான் வருமன்றபடியாக தான் இப்போ பாஸ்போர்ட்டுக்கான இந்த நெருக்கடி வந்து இலங்கைக்குள்ள உருவாகி இருக்குது. ஸோ அந்த 50 லட்சமுமே வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக வந்து பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் வந்து எல்லாருக்குமே வழங்கப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே வச்சிருக்கிறார்கள் பாஸ்போர்ட்டை மாற்றணுமா, இல்லாட்டி புது பாஸ்போர்ட்டில் வந்து என்னென்ன முறைகள் இருக்குன்றதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த நிலைமையில் இப்போ என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால், இலங்கையினுடைய குடிவரவு மற்றும் குடிவரவு திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளராக இருக்கிற ஜெனரல் ஹர்ஷ இலுக்பிட்டிய இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், யாருமே பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு தேவையில்லாமல் வராதிங்க, அப்படி வாராக்களை வந்து எங்களால் சமாளிக்க முடியாது என்று சொல்லி ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல், மனுஷன் டிப்ரெஷன் தாங்க முடியாமல் தன்னை பதவி விலகல் கடிதத்தை வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கே அனுப்பியிருக்கிறார். இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா, தயவு செய்து நான் விட்டுருங்கன்ற மாதிரி தன்னை ராஜினாமா கடிதத்தை வந்து, பதவி விலகல் கடிதத்தை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்து இப்போ வெளியாகி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சரியான ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் தான் இலங்கையினுடைய குடிவரவு மற்றும் குடிவரவு திணைக்களம் இப்போ போய்கொண்டிருக்குது. ஸோ மறுபடியும் நானும் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன், என்னென்னு சொன்னால், தேவையில்லாமல் பாஸ்போர்ட் எடுத்து எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை தானே. நாங்கள் எங்களை காசு செலவழித்து நேரத்தை செலவழித்து சரிதான், பாஸ்போர்ட் வேணும் பண்ணுறது சரிதான். ஆனால் எல்லாருமே 7,70,000 பேர், மறுபடியும் எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு ஷொக்கிங்காக இருக்குது. 7,70,000 பேர் பாஸ்போர்ட் எடுத்து எதுக்காகவே எடுத்த மட்டும் தெரியாமல் எடுத்து வச்சிருக்கிறோம்னு சொன்னால், அது எவ்வளோ பெரிய எங்களினுடைய ஒரு என்ன சொல்கிறது, முட்டாள்தனம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தேவையில்லாமல் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் தான் ஒரு உண்மை. நாங்கள் வெளிநாடு போவோமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் போய் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். நேரம் செலவு, எங்களுடைய காசு செலவு எல்லாமே வீண் தானே. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒன்னரைவல் விசாவும் வந்து அங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக போய் கொண்டு இருக்குது. டிஜிட்டலுக்கு நாங்கள் மாறுறன்றதை வந்து இலங்கையோட சிஸ்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்து கொண்டு இருக்குது. உடனடியாக மாற முடியாத ஒரு சூழ்நிலை, அதுக்கான சரியான அப்டேட்ஸ் வந்து கொடுக்கப்படலையா, இல்லாட்டி அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமையானர்கள் யாருமே இங்கே இல்லையான்றதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால், நாங்கள் டூரிஸ்ட்டை வந்து வாவான்னு கூப்பிட்டு கொண்டுக்கிறோம். ஆனால் போய் ஏர்போர்ட்டில் பார்த்தா அந்த ஒன்னரைவல் விசாக்காகவே எவ்வளோ டூரிஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதை செக் பண்ணிவிட்டு வெளியில் வரதுக்கே பெரிய ஒரு க்ரௌட் வந்து அங்கே ஒவ்வொரு நாளும் சிரமத்தை வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ வந்திறங்கினோடனே அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே நடக்குதுன்னு சொன்னால்,
அதுக்கு பிறகு அந்த டூரிஸ்ட் வந்து நாட்டுக்குள்ளே வருவார்களான்ற ஒரு கேள்விக்குறியும் இங்கே இருக்குது தானே, அதுவும் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் தானே. ஸோ அதனால எல்லா சிஸ்டத்தையுமே டிஜிட்டலுக்கு நாங்கள் மாறணும்னு சொன்னால் ஒன்று மொத்தமாக மாறணும், இல்லாட்டி பழைய முறை மேலே இருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விடயம். ஸோ அதையும் இளைஞருடைய அரசாங்கம் சரியான முறையில் கவனத்தில் கொண்டு இது எல்லாத்தையுமே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினா தான் எங்களாலையும் டிஜிட்டலுக்கு மாற முடியும், அதே மாதிரி எல்லாத்தையுமே சரியான முறையில் கொண்டு போக முடியும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க, அதுக்காக எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தான் உங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த வீடியோ இல்லாட்டி இன்னொரு 2-3 வீடியோஸுக்கு பிறகு கண்டிப்பாக இ பாஸ்போர்ட் தொடர்பான ஒரு ஃபுல் அப்டேட் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யாராவது இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.